விருச்சகத்தில் சூரியன் இருக்கும்போது நம்ம செய்யலாம். சரிங்களா? அடுத்தது என்ன லக்னம்? தனுசு லக்னம். தனுசு லக்னங்கிறது என்ன லக்னம்னு சொல்லியிருக்கேன் நான்? உபய லக்னம். தனுசு உபய லக்னம். இந்த உபய லக்னத்துக்கு 7ஆம் இட பாதகம். இப்போ 7ஆம் அதிபதியா யார் வராரு? புதன் வராரு. 7ஆம் அதிபதியா புதன் வராரு. அடுத்தது 7, 11 மாரகம். 11ஆம் அதிபதியா சுக்கிரன் வராரு. இது யாருன்னா மாரகாதிபதி. புதனும் சுக்கிரனும் மாரகாதிபதியா இந்த தனுசு லக்னத்துக்கு வராங்க. இந்த தனுசு லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னாதிபதி குரு, 7ஆம் அதிபதி புதன். புதன்னா கல்வி, 10ஆம் இட தொழில். கற்ற கல்வியினால எந்த விதத்துலையும் அவங்களுக்கு ஒரு கௌரவம், மரியாதை இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு போராடணும். அதே மாதிரி சொந்த தொழிலில் இவங்க சில போராட்டத்தை சந்திக்க வேண்டி வரும். சொந்த தொழிலை அமைச்சிக்க முடியாது, திருமணம் லேட் ஆகும். அதே மாதிரி திருமண உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த 7ஆம் இடம் பாதகமாக இருந்து புதனாக வர்றதுனால சொந்தத்தில் திருமணம் செய்யக்கூடாது. தனுசு லக்னக்காரங்களுக்கு சொந்தத்தில் திருமணம் பண்ணக்கூடாது. ஏன்னா உறவு, புதன்னாலே உறவு, தாய் மாமன் உறவு அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா 7ஆம் இடம்னா புதன் இல்லையா? புதன்னா தாய் மாமன். அடுத்தது 7ஆம் இடம்னா வாழ்க்கை துணை, பார்ட்னர், நண்பர்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள். இது எல்லாமே இந்த உபயலக்கணக்காரங்களுக்கு நான் பாதகத்தை செய்யும் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த தனுசு லக்கணத்துக்கு புதன் தான் பாதகாதிபதியாக வர்றதுனால அவர் படித்த படிப்பு ஒன்றா இருக்கும், செய்கிற வேலை ஒன்றா இருக்கும். அதே மாதிரி அந்த கல்வியின் மூலமாக அவங்க அந்த கௌரவத்தை அனுபவிக்கிறதுக்கு போராட வேண்டி இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் திருமணம் லேட் ஆகும். அப்படியே இளமையில் திருமணம் நடந்தாலும் 2வது குழந்தை லேட் ஆகும். 2வது குழந்தை பிறந்துட்டாலும் அந்த 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சில பிரச்சனைகள் கொடுக்கும். அதுவும் குரு திசையோ புதன் புத்தியோ, புதன் திசையோ குரு புத்தியோ வரும்போது கண்டிப்பாக கணவன் மனைவி உறவு என்பது பாதிப்பை கொடுக்கும். அதனால அந்த காலகட்டங்கள் வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல இதே 2 பேர்த்துக்குமே உபயலக்கணமா இருந்து 2 பேர்த்துக்குமே 7ஆம் இடம் பாதகமா வந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பா கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது சிறப்பு. அப்பதான் அவங்களுக்கு அந்த பாதகமானது பாதிப்பை கொடுக்காது. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி சுக்கிரன். இப்ப தனுசு லக்னக்காரங்களுக்கு 6 கூடையவரே 11 கூடையவரா போயிட்டாரா? 6ஆம் இடங்கிறது வெற்றி, 6ஆம் இடங்கிறது வேலை, 6ஆம் இடங்கிறது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நம்ம வெற்றி அடையக்கூடியது என்பது 6ஆம் இடம். அவரே 11 கூடையவரா போயிட்டார். அப்ப வேலையில ஒரு திருப்தி இருக்காது, ஒரு திருப்தியான மனநிலை இருக்காது. அப்ப சுக்கிரன்னா பெண்கள், பெண்களால் அவமானப்படணும். ஏன்னா 11ஆம் இடம்ன்றது ஆசை. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல ஆசைப்பட்டு போனோம்னா அந்த விஷயத்துல நம்ம பாதிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த சுக்கிரன் மனைவி. அப்போ ஆசைப்பட்ட மாதிரியான மனைவி இவங்க என்ன நடந்துக்க மாட்டாங்க. ஏன்னா 11ஆம் இடம் இவங்களுடைய திருப்தி, சந்தோஷம் யாருக்கு கிடைக்கும்? சரி, இதே பெண்ணுடைய ஜாதகமா இருந்தா மூத்த சகோதரி, அதே மாதிரி மூத்த சகோதர உறவு, அக்காலா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், யாரா, ஏன்னா சுக்கிரன்னா அக்கா. அப்ப இவங்க மூத்த சகோதரி உறவாலேயே இவங்களுடைய வாழ்க்கை பாதிப்பை கொடுக்கும். அந்த மாரகம் அப்படிங்கக்கூடியது அந்த வேலையை செய்யும். சரிங்களா? அடுத்தது 7ஆம் இடம். இந்த 7, 11 இவங்களுக்கெல்லாம், இந்த உபயலக்கணக்காரங்களுக்கெல்லாம் 7ஆம் இடம் தான் ரொம்பவே பாதிப்பா இருக்கும். அதனால அவங்க பார்ட்னர் போட்டு எந்த தொழிலும் செய்யக்கூடாது, கூட்டாகாது, சங்கமாகாது. எந்த ஒரு இடத்தையும் நான் ஒரு 10 பேர்த்து சேர்த்து நான் பொழைக்க வைக்கிறேன், நான் 10 பேர்த்து சேர்த்து நான் வாழ வைக்கிறேன் அப்படின்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. ஏன்னா அங்கே போனால் அவங்க தான் வந்து வெளியில் வரணுமா வளைஞ்சு சில அவமானங்களை சந்திக்க வேண்டி வரும். அதனால இந்த தனுசு லக்னக்காரங்க
வேலை, கடன் வாங்கினா கடனை கட்ட முடியாது. ஏன்னா ஆறுக்குடையவரும் சுக்கிரன் கடன். அப்போ கடன் மூலமாக சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஆசைப்பட்ட விஷயங்கள், இப்போ ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி யார்கிட்டயாவது நான் கொடுத்து அதை மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் போகவே கூடாது. போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாதிப்பை கொடுத்தே தீரும். அதுவும் அந்த திசாபுத்தி வரும்போது கோச்சாரத்தில் சுக்கிரன் அந்த வீட்டுக்கு வரும்போது, ஒவ்வொரு கிரகமும் அந்தந்த வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக அந்த பாதிப்பு கொடுக்கும். இப்போ குரு இங்கே மிதுனத்தில் இருந்தார், தனுசு லக்கணக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு இருந்தார். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுருக்கோம். திருமணம் ஆனதுக்கப்புறம் சில பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கோம். அதே சமயம் இந்த குருவும் புதனும் இருக்கிறதுனால அந்த திசாபுத்தி வரும்போது கண்டிப்பாக அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ கோச்சாரத்தில் இந்த பாதகஸ்தானத்துக்கு மாரகஸ்தானத்துக்கும் கோச்சாரத்தில் அந்தந்த கிரகங்கள் வரும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, அந்த வலி வேதனையை அனுபவிக்க வைக்கும். அவ்வளோதான். சுக்கிரன் இங்கே வரும்போது கண்டிப்பாக என்னத்தை கொடுப்பாரு, வேலையில் பிரச்சனைகளை கொடுப்பாரு. இருக்கிற வேலையை விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். பெண்களால் நம்ம சில விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த சுக்கிரன் இந்த துலாத்துக்கு வரும்போது கவனமாக இருக்கணும். சரிங்களா? இந்த தனுசு லக்கணக்காரங்க புதன் வழிபாடு, அதாவது பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வரணும். எது நமக்கு பாதகமோ அதைத்தான் நம்ம சாதகமாக மாற்றிக்கணும். சரிங்களா? அடுத்தது வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி வழிபாடு, புதன்கிழமை பெருமாள் வழிபாடு, இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி புதனா திருநங்கைகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ஏன்னா எப்பவுமே பார்த்தா அவங்க வீட்டில் ஒரு ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து சந்தோஷமாக ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும். புதன்கிழமை திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, அந்த கணவன் மனைவி பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு. சரிங்களா? அடுத்தது திருநங்கைக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்து ஒரு வளையல் வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட ஒரு 9 முறை அவங்கள சுற்றி வந்து அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கும்போது தொழில் ஸ்தானமும் நல்லாயிருக்கும். ஏன்னா 7க்கும் 10க்கும் உடையவர் புதனே. அப்போ அங்கே சொந்த தொழில் செஞ்சாலும் அந்த பாதகத்தை கண்டிப்பாக செய்யும். சரிங்களா? இது மாதிரியான சில வழிபாடுகள் மூலமாக உங்களுடைய பாதகங்களை சாதகங்களாக மாற்றிக்கலாம் கண்டிப்பாக. சரிங்களா? சரி, அடுத்தது மகர லக்னம். நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த எப்போ நம்ம மூத்த சகோதர உறவுகிட்ட பிரச்சனை